ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு கோட் கைட்லி தமிழ். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆர்ஆர்பி பிஓ ப்ரிலிம்ஸோட கட் ஆஃப் அண்ட் மார்க் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வந்து மார்க் ரிலீஸ் ஆயிடுச்சு. 40.50 அப்படின்ற கட் ஆஃப் தான் ஜென்ரல், ஓபிசி, எஸ்சி இவங்களுக்குலாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் கேட்டகரிக்கு நமக்கு எக்ஸாக்டாக தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கட் ஆஃப் தான் இருந்திருக்கு. நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா ஆல்ரெடி அந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் வீடியோவிலே நம்ம ஒரு கட் ஆஃப் சொல்லியிருந்தோம். இருந்தாலுமே 40+ போட்டவங்களாம் படிங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே லெவலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் இருந்திருக்கு. நான் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம எவ்வளோ போடுறன்றது முக்கியம் இல்லை, நம்ம போடுறத அக்யூரஸியாக போடணும். அந்த 40+ போட்டவங்களுமே கிளியர் ஆகாமல் போயிருக்காங்க, 40+ போட்டவங்க கிளியரும் ஆயிருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரஸி தான். நான் இதில் வந்து பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு க்ளோஸ் நம்ம சர்க்கிள் இருக்க ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்லாட் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணார். ஃபர்ஸ்ட் டே செகண்ட் ஸ்லாட், ஆர்ஆர்பி ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் டே செகண்ட் ஸ்லாட்டில் எக்ஸாம் அட்டன் பண்ணார். 45 அட்டன் பண்ணியிருந்தார். அவரோட ஸ்கோர் வந்து 55 வந்திருக்கு. சரிங்களா, 10 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம தான் சொல்லியிருந்தோம் ஃபர்ஸ்ட் டேவோட தேர்ட் ஸ்லாட்டும் செகண்ட் ஸ்லாட்டும் கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு. அக்யூரஸியாக போட்டதுனால 10 மார்க்கே இன்க்ரீஸ் ஆயிருக்கு நமக்கு தெரிஞ்சு. சரியா, இல்லை சார் இதில் ஏதாவது எனக்கு டவுட் இருக்குது, இப்படிலாம் வந்திருக்காது அப்படின்னு சொன்னீங்கன்னா வேணால் நம்ம அந்த மார்க்கை கூட காமிக்கலாம். சரிங்களா, அடுத்த ஒரு வீடியோவில். சரிங்களா, அதனால என்ன சொல்ல வரேன்னா, இதில் மெயினாக என்னென்னா நீங்கள் அக்யூரஸியாக போடுங்க. கண்டிப்பாக உங்களோட மார்க் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகி தான் வரும். சரியா, அந்த அக்யூரஸி மெயின்டைன் பண்ணுறதுக்கு டெஸ்ட் எடுங்க. டெஸ்ட் எடுத்துகிட்டு அனலைஸ் பண்ணுங்கள், என்ன தப்பு பண்ணியிருக்குன்னு அதை முதல்ல பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட நெகட்டிவை கம்மி பண்ணிங்கனாவே உங்களோட மார்க் இன்க்ரீஸ் ஆகும். ஈஸியாக நீங்கள் எல்லா எக்ஸாம்ஸையும் கிராக் பண்ணிடலாம். மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் கிராக் பண்ணுறதுக்குமே முக்கியமான வழி அக்யூரஸியாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் மார்க் கண்டிப்பாக நீங்கள் போட்டு வந்த கரெக்டாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மார்க் கண்டிப்பாக வரும். சரிங்களா, இதுதான் நம்ம அதில் லேர்ன் பண்ணிக்கணும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸுக்கு நல்ல ஃபோக்கஸ்டாக படிங்க, நிறைய டெஸ்ட்டு போட்டு அனலைஸ் பண்ணுங்கள். சரிங்களா, நம்ம சைட்லேருந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் அதெல்லாம் போடலான்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அது எல்லாமே போட முடியல, ஏன்னா ஒர்க் அந்தளவுக்கு இருக்கிறதுனால அதெல்லாம் சொல்ல முடியல. சரிங்களா, சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஆல்.